தாவேக்காவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டவர்னு சொல்லலாமா, இல்லை அடி வாங்கிட்டு வந்தவர்னு சொல்லலாமான்றதை அவர் தான் முடிவு பண்ணுவார். இன்னைக்கு தாவேக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வெளியேற்றப்பட்டிருக்காரா? முகத்தை பார்க்கும்போதே பாவமாக இருக்கு சார். ஹலோ, அவங்க கட்சி நடத்துகிறாங்களா இல்லை வேறு எதுவும் நடத்துகிறாங்களேன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், சீரியஸாக. அதனால தான் என்ன சொல்கிறது, இது இருக்கு இல்லையா, இதை தூக்கி இப்படி சுருட்டி இப்படி விட்டுறிஞ்சிடலாம். அந்த துண்டை தூக்கம் காவி துண்டு திருதா தெரியும். எது? இது இல்லை இல்லை, அது எப்படி தெரியும்? இது எங்கள் அப்பா போட்டிருந்தது, இப்போ நான் போட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இன்ப நிதி வந்ததுக்கப்புறம் என் புள்ள கூட போடலாம்ல, தப்பு இல்லைல்ல. பரம்பரை திமுக தான். எதுக்கு நடுவில் இந்த இதெல்லாம் அசிங்கம்? பரம்பரை திமுக. சரி விடுங்க, தாவேக்காவில் ஏன் வெளியே வந்தீங்க? சீட்டு தரலையா? சீட்டு தரலையா? அவனுக்கே சீட்டு இல்லை, அப்புறம் சீட்டு தரலையான்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் திருச்சி கிழக்கு கேட்டிங்களாம்மா? இல்லை நான் தான் அங்கே நிற்பேன்னு அடம்பிடிச்சு நின்றுருக்காரு. சரி, அப்போ பெரம்பூராவது தாங்கன்னா, இல்லை நானும் அங்கேயே நிற்பேன், ரெண்டுத்தில் நான் நிற்பேன்னு உங்கள்கிட்ட சரிசமமாக சண்டை போட்டாருன்னு கேள்விப்பட்டோம். உண்மையா? ஒரு விஷயம் தெரியுமா? ஆமாம், அவர் 2 இடத்துல நின்னாலும் 2 இடத்துலையும் ஜெயிச்சிடுவார்னு ஊரே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், 2 இடத்துலையும் தோற்றுருவார். அவங்க கணக்கே வேறு. கட்சி ஆரம்பித்து மெம்பர்ஷிப் ஆனோடனையும் அப்படியே 10,000 பேர் இந்த 2 இடத்துலேருந்து தான் வந்து மெம்பர்ஷிப் ஆனானுங்களாம். மெம்பர்ஷிப் ஆனதெல்லாம் வச்சு அந்த இடத்துல நின்னா இது தகுமா? 2வது கிறிஸ்டினா, இவரும் கிறிஸ்டினு அவங்களும் கிறிஸ்டினு, அதனால் கிறிஸ்டினு ஒத்து போய் முதலமைச்சர் ஆயிடுவார். அப்படி பார்த்தா பால் தினகரன் தானே முதலமைச்சராக இருக்கணும். ஏன் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார்? ஆமாம், எனக்கு தெரியல. ஆமாம்,